வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை குறித்து நம்முடன் பேச இணைந்திருக்கிறார் அண்ணன் கார்த்திகை செல்வன். வாங்க அவர் கூட பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி. நீண்ட நாள் கழிச்சு ஒன்னா சந்திக்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆமா, ரெக்கார்ட்லாம் போட்டோமா? ஏன் வரலன்றதை நீங்களே சொல்லுங்க. அது புளிச்சு போன கதை, அதையே திரும்ப திரும்ப பேச வேண்டியது இல்லை. இல்ல இப்ப விட்டுட்டாங்க. முன்னாடி அடிக்கடி யாராவது கேட்பாங்க, மகிழனை காணும், ஏன் வரது இல்ல, ஏன் வரமாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நானும் பதில் சொல்றது இல்ல, அவங்களும் இப்ப கேட்கறதை நிறுத்திட்டாங்க. சரி, அது போட்டோம். ரெக்கார்ட் பண்ணீங்களா? ரெக்கார்ட் போடலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பேசுனீங்கன்றத நான் சொல்லிடுவேன் மக்கள் கிட்ட. இப்படியெல்லாம் இப்ப வித்தியாசமா பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்டி எடுத்தவர்கள் பேட்டி கொடுத்தவர் எப்படி பேசினார் என்பதை அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வித்தியாசமான பேட்டி எடுத்திருக்கிறாங்கன்னு என்டிடிவி விஜய் அவர்களை முதல் முறையா பேட்டி எடுத்துட்டாங்களாம். ஆனா அது காணொலியெல்லாம் வெளியே வராது. பேட்டி எடுத்தவங்க அவர் என்ன பேட்டி கொடுப்பாங்க. ஆமா, அவங்க பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி எடுத்தவங்க பேட்டி கொடுப்பாங்க. இப்படி ஒரு விசித்திரமான மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். எப்பேற்பட்ட மாற்றம்! உலகத்துல இப்படி ஒரு பேட்டியை எவனும் பார்த்திருக்க மாட்டான். நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் அவங்களே பார்த்தாங்களான்னு தெரியல, நம்ம எப்படி பாக்குறது? அதானே, இது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. என்ன கேட்டகரியில வைக்கிறது? இது பேட்டியா இல்ல என்ன? அதான் எனக்கு பேட்டி எடுத்தவர்களின் பேட்டி எடுத்தவர்களின் பேட்டியா? அதில் அவங்களுக்கு ஒரு பெருமை தெரியுமா? நாங்கள் தான் விஜய தடவையா பேட்டி எடுத்தோம் அப்படின்னு. இந்த சன் தொலைக்காட்சியில போடுவாங்களா, உலக தொலைக்காட்சிகளில் அது வந்து வில்சன் எடுத்தாருன்னா, அந்த மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு இவங்க தான் உலக தொலைக்காட்சிகளில் அது படத்துக்கு போடுவாங்க. அந்த மாதிரி உலக செய்தி ஊடக இல்ல தொலைக்காட்சி எந்த வரலாற்றிலையும் பேட்டி எடுத்தவர்கள் பேட்டி கொடுத்து அந்த பேட்டியில் என்ன சொன்னார் என்பது வெளியாவது முதல் முறை. புரிஞ்சதுல? ஐயோ ஈஸ்வரா, நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம விதி அப்படி இப்படியெல்லாம் நம்ம அரசியல் தலைவர்களை பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இப்போ அந்த பேட்டியில அவர் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொன்னதா பேட்டி எடுத்தவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் நான் கவனிச்சது என்னன்னா, உங்க கொள்கை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதான் இல்லைன்னு நமக்கே தெரியுமே. இருந்தாலும் அவங்க கேட்டதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. என்னது வந்து ரைட்டும் கிடையாது, லெஃப்ட்டும் கிடையாது, சென்டரும் கிடையாது, மக்களோட பிரச்சனைகள் தான், பீப்புள் இஷ்யூ தான் என்னுடைய கொள்கை அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு கொள்கையாச்சும் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? இது சென்டரை விட மோசமான, கமலஹாசனை விட மோசமான, இடதும் அல்ல வலதும் அல்ல என்று பேசும் திரிபுவாதிகளின் அப்படின்னு ஐயா ஒரு புத்தகம் எழுதினார், ஞாபகம் இருக்கா? ஆமா, நீங்கள் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வாட்டி நாங்க எல்லா பக்கம்னு ஒண்ணு எழுதுவாருன்னு நினைக்கிறேன். இது என்ன பீப்புள் இஷ்யூ அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா, இது வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கு இவர் வந்து போராடி இல்ல. அது ஏன் இந்த தத்துவங்களை ஏன் ரைட்டு லெஃப்ட் சென்டர்னு எல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டிய இது ஒன்றும் திடீர்னு இன்னைக்கு நினைச்சு நேற்று நினைச்சு இன்னைக்கு உருவானது இல்லை. இதெல்லாம் நீண்ட காலமா நடைமுறையில் இருக்கிறது. குறைந்தது ஒரு 100 ஆண்டுக்கும் மேல இதுக்கான வரலாறுகள் உண்டு. மக்களாட்சியை சற்றேறக்குறைய ஒரு 3-4 நூற்றாண்டுகளா ஒவ்வொரு நாடுகளாக ஏற்றுக்கொண்டு அந்த மக்களாட்சி முறைக்கு வந்த பிறகு மக்களாட்சி முறையில் தத்துவங்கள் உதிக்க தொடர்ந்து அதுக்கு இதெல்லாம் வந்து இவர்கள் சார்ந்தது அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது முதன்மையான பெரிய பிளவு வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் லேபர் பார்ட்டின்னு இருக்கும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக்கும் ரிப்பப்ளிக்கன் 2 கட்சி தான் இருக்கும். இப்போ அவங்க எல்லாருக்கும் முதன்மையாக ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. ரிப்பப்ளிக்கன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த முதலாளிகள் சார்ந்து இயங்குறவங்களா இருப்பாங்க. டெமோக்ராட்டிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேபர் பார்ட்டி மாதிரி தான். அங்கே வந்து 2 தரப்புமே கேபிட்டலிசத்தை முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொள்றது. ஏன்னா அந்த அவங்க ஆட்சி முறையே வந்து முதலாளித்துவத்தை நாடி அமைக்கப்பட்டது தான். அதனால் அங்கே ஏற்றுக்கொள்வாங்க. அதே நீங்கள் இங்கே யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேபர் பார்ட்டி இதுன்னு இருக்கும். கனடாவில் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க சார்ந்து இயங்கினவங்க அங்கெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்படி பிரியும் போது என்ன நடக்குதுன்னா, இங்கே முதலாளித்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகும், முதலாளித்துவம்னா ஒரு ஒருமைப்படுத்தி வரும். அந்த மாதிரி சிந்தனைகளை ஒருங்கமைச்சது தான். அப்போ முதலாளிகள் அவர்கள் நலன் சார்ந்து அவங்க வந்து அவங்களுக்கு லேபர் வேணும், அவங்களுக்கும் லேபர் வேணும், கட்டாயம் லேபர் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட உரிமைகளுக்கு ரொம்ப முதன்மைத்துவம் கொடுக்கப்படாது. அதே மாதிரி தான் மதம் சார்ந்த செய்திகளில் ஒரு பார்வை, இந்த அரசே வந்து
கிறித்தவ மதத்தை பின்பற்றும் அரசு அப்படின்னு மதச்சார்பற்ற ஒன்று இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி அரசுகள் அரச மதமாக கூட சிலதை வச்சுருக்கும். அந்த பெரும்பான்மையான மக்கள் பின்பற்ற மதமாக தான் பெரும்பாலும் அது இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ரைட் அப்படின்னு அதை சொல்கிறாங்க, குறிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நேர் எதிராக முற்றிலும் மதச்சார்பற்ற, முற்றிலும் இந்த உழைப்பாளிகளுக்கான உரிமைகளுக்காக பேசுகிற கட்சிகள் அப்படின்னு தோன்றது தான் பெரும்பாலும் இந்த சோசியலிசம், கம்யூனிசம் வந்த அந்த பின்புலம், லெஃப்டிஸ்ட், அதெல்லாம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது ரெண்டுமே வந்து இது ஒரு தரப்போட உரிமையை பேசும், இது அந்த தரப்போட உரிமையை பேசாமல் முதலாளித்துவத்தை ஊக்குவிக்கும், இல்லை பெரும்பான்மை வாதம் பேசும். அப்போ இது ரெண்டையுமே நம்ம எதிர்க்கணும்ன்றதுக்காக, இல்லை ரெண்டுலையும் இருக்கிற நல்லதை எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதான் ஒரு உலகம்ன்றதுக்காக சென்ட்ரிசம்ன்றது அது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரிசம்ன்றது தான் ரொம்ப அண்மை காலத்துல கொஞ்சம் பேசப்படுறது. பெரிய அளவுக்கு எங்கேயும் தமிழ்நாட்டில் அதை முதல்ல அறிமுகப்படுத்தினது கமலஹாசன் தான். அப்போ இதெல்லாம் வருது. இப்போ நான் பேசின அளவு கூட விஜய்க்கு தெளிவெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் ஏன்டா இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசினிருக்கான்னு நினச்சிருக்கலாம். பேசினதுக்கு காரணம் இதை மட்டும் இப்போ நான் சொன்னதை மட்டும் விஜயை சொல்லிடுங்க, நாளைக்கே வேங்கை வழியாக மூடிடலாம். இல்லை, அவர் வந்து அரசியலில் வந்து ஆழமான அறிவுடையவராக இருக்கிறாரு அப்படின்னு பேட்டி எடுத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆழம்னா பேட்டி எடுத்ததை காட்ட முடியல. கரெக்ட், சரியா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே. இப்போ அவர் ஒரு கொள்கையை சொல்கிறாரு இல்லை, மக்கள் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு. இப்போ இவர் அரசியலுக்கு வந்ததில் இருந்து எத்தனை மக்கள் பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஏதாச்சும் ஒன்றுக்கு களத்துக்கு வந்து மக்களாக நின்று அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி அதற்கு ஒரு தீர்வை எட்டி இருக்கிறாரா? அப்புறம் எப்படி இவர் வந்து பீப்புளோட பிரச்சனைகள் மட்டும்தான், பீப்புள் இஷ்யூஸ் மட்டும்தான் ஒரே கொள்கை அப்படின்னு சொல்ற வரைக்கும் போகாதீங்க. ரொம்ப எளிமையா அவருக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இது நல்ல கேள்வி. சிக்கல்களை பத்தின புரிதல் அவருக்கு எப்படி இருக்கு, அது வெளிப்பற்றும் தான் அவர் எந்த இடத்துலயும் நேர்காணல் கொடுக்கறது இல்லை, அல்லது ஒரு திட்டமிடாத எந்த இடத்துலயும் அவர் நின்று பேசுறதே கிடையாது. இப்போ ரொம்ப எளிமையா கரூர்ல ஒரு சிக்கல் நடந்துருச்சு, கிளம்பி போறாரு. சிக்கலை வந்து திட்டமிட்டு செஞ்சது நம்ம யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அது முழுக்க அவங்களோட பக்குவமற்ற தன்மையினால் நடந்த ஒரு விபத்து தான். அப்போ அது நடந்துருச்சுன்னா நடந்த உடனே அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. திருச்சி வானூர்தி நிலையத்தில் வாசலில் நிற்கிறாங்க. ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, ஏன்னா அவர்னால தான் அப்போவே 30 பேருக்கு இறந்துட்டாங்கன்றத கத்தி கேட்குறாங்க. கேட்கும்போது அது திட்டமிடப்படாத ஒரு இடம். நின்று ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலும் அது என்ன சொல்லணுங்கிற தெளிவு அவருக்கு இல்லை. அப்படி ஒரு அரசியல் புரிதலும் இல்லை, ஒரு தலைமைத்துவ பண்பும் இல்லை, எதுவுமே இல்லாதனால அந்த இடத்துல நின்று பேசினா என்ன நடக்கும்னு அவர் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எல்லாத்துக்கும் மார்க் தேவைப்படுது. மார்க்னா புரியுது அவங்களுக்கு? இப்போ இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நேர்காணல்னா இந்த நேர்காணல் அரசியல் நேர்காணல் சொல்ல, பணிக்கான நேர்காணல்களுக்கெல்லாம் போகும்போது அந்த நேர்காணல்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மார்க் இன்டர்வியூன்னு மார்க் டெஸ்ட்லாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி அவருக்கு தேவைப்படுது எல்லாத்துக்குமே. அப்போ நான் போகிறேன், நான் நிற்கிறேன், நான் பேசினா யாராவது இப்படி எதிர்கேள்வி கேட்டால் என்ன நடக்கும், அப்படி எதிர்கேள்வி கேட்டால் என்ன நடக்கும், அதை பார்த்தே அவர் பயந்துடுறாருங்கிறதுனால தான், அதை கையாளுற அளவுக்கு பக்குவம் இல்லைங்கிறதுனால தான் அவர் கேமரா முன்னாடி வந்து செய்தியாளர்களை எதிர்கொள்றதுக்கான திராணி இல்லாம இன்னைக்கு வரைக்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் எளிமையா சொல்லணும்னா, அவங்க அப்பாவே சில நாட்களுக்கு முன்னாடி 100 மைக் கூட போட்டு என்ன கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன்னு சொன்னேன். அது மறைமுகமாலாம் இல்லை, நேரடியா விஜய குத்தி காட்டுற ஒரு செயல் தான். உங்க அப்பா, நான் என்னால இந்த வயசுல யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல முடியும், ஆனா உனக்கு அந்த திராணி இல்லை, அந்த தென்பு இல்லை, அந்த அறிவு இல்லை, அந்த ஆற்றல் இல்லைங்கிறத அவங்க அப்பாவே அவரை ஒவ்வொரு நிலையிலும் வளர்த்தெடுத்த அவருடைய தந்தையே சொல்லிட்டாருங்கிறது தான். இதுக்கு மேலே அவரை பற்றி அவர் ஏன் நேர்காணல் கொடுக்கலன்றது பேசுறதுல எந்த பயனும் இல்லை. அவங்க அப்பா இதுக்கு முன்னாடியே அதை நமக்கு உணர்த்திட்டு போயிட்டார். சரி, இப்போ அந்த பேட்டியில் அவர் இன்னும் அது பேட்டின்னு சொல்கிறதான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அடையாளத்துக்காக அந்த சொல்ல பயன்படுத்துகிறேன். அந்த பேட்டியில் அவர் இன்னொரு விஷயத்த சுட்டி காட்டினதாக சொல்கிறாங்க. நீங்கள் கிங் மேக்கரா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஏன் கிங் மேக்கராக இருக்கணும், நான் வந்து கிங்கா ஆகிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய ரோல் மாடல் வந்து கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிறாரு. இத்தனை நாட்களாக அரசியல் எதிரிகள், ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஐடியாலஜில தான் இவர் இருக்காரு, என்ன புரிதலில் தான் இவர் வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவர் வந்து தொடக்கத்துல இருந்தே இப்படிதான் தக்கையாக தான் அவருடைய அரசியல் புரிதல் இருக்குன்றதான் நம்ம பார்க்குறோம்.
ஈவேராவை வச்சார். பெரியார் முதன்மை கொள்கை தலைவர். 5 கொள்கை தலைவர்கள் வச்சார். 5 கொள்கை தலைவர் வச்சார். அவங்க கொள்கைகள் என்ன, அதுல எந்த கொள்கைகளை நீங்க எடுத்துக்கிறீங்க இல்ல ஈர்க்கப்பட்டு அவங்கள கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டீங்கன்ற தெளிவை இன்னைக்கு வரைக்கும் வைக்கல. அதுக்கப்புறம் 2வது மாநாடு போடும்போது அண்ணாவையும் எம்ஜிஆர் எடுத்தார். கேட்டா 67ஐயும் 77ஐயும் நாங்க மீட்டுருவாக்கம் செய்ய போறோம், அதே மாதிரி திரும்ப நிகழ்த்தி காட்ட போறோம் அப்படின்னாங்க. 67ல நடந்ததை நீங்க நிகழ்த்தி காட்டுறீங்கன்னா காமராஜரை வீழ்த்த போறீங்கன்னு பொருள். அவர் உங்களோட கொள்கை தலைவர். உங்களோட ஒரு கொள்கை தலைவரை புதிதாக நீங்கள் அடையாளப்படுத்தும் இன்னொரு தலைவரை வைத்து அவரை வீழ்த்தினவர். அப்ப அதை செய்ய போறீங்கன்னு சொல்றீங்கன்னா உங்க கொள்கை தலைவர் மேலே உங்களுக்கு முரண்கள் இருக்கா? முதல் கேள்வி. 2வது 77ல எம்ஜிஆர் நிகழ்த்தியதை, அது அண்ணாவுக்கு பிறகு காமராஜருக்கும் பிறகு திமுக அதிமுக சண்டையாக மாறுகிறது. அப்போ கருணாநிதியை வீழ்த்திய எம்ஜிஆர் நடத்தியதை காட்டப்போகிறார். அப்போ கருணாநிதி ஆட்சி சரியில்லை, அதனால எம்ஜிஆர் ஆட்சி அதை திரும்ப அதை மாதிரி நாங்கள் இப்போ செய்ய போகிறோம், நிகழ்த்த போகிறோம்னு சொன்னாங்க. சரி, அப்போனா கருணாநிதியை இவர் எதிராக பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வந்தால், இப்போ நேற்று கருணாநிதியும் ரோல் மாடல்னு சொல்கிறாரு. உங்கள் ஒரு ரோல் மாடலை இன்னொரு ரோல் மாடல் வீழ்த்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறீங்கன்ற தெளிவை கொடுத்தீங்களான்னா கொடுக்கல. இடையில ஜெயலலிதா, கருணாநிதிக்கு முன்னாடியே ஜெயலலிதா ஆன்போர்ட் பண்ணிட்டாரு இவர். எப்படின்னா செங்கோட்டையன் வராரு, அப்போ ஜெயலலிதாவோட படம் போடப்படுது. அப்போ இவங்க கட்சி நிர்வாகிகள் முதன்மை பொறுப்பார், இவருக்கு அடுத்து இருக்கிற ஆட்கள் எல்லாரும் செங்கோட்டையனோட போயிட்டு எம்ஜிஆர் சமாதியிலையும் ஜெயலலிதா சமாதியிலையும் வணக்கம் செலுத்திட்டு வரும்போதே இந்த கேள்வி கேட்கப்படுது. செங்கோட்டையன் ஜெயலலிதாவோட படத்தை வைத்து கொண்டே தான் வந்தார். விஜயும் ஜெயலலிதாவை பற்றி ஒரு வரியும் பேசிட்டார். அப்பனா ஜெயலலிதாவையும் ஏற்றுக்கொண்டார். அப்ப யாருதான் நீ என்னதான் பண்ற, எதுக்குதான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. கொள்கை என்னன்னு கேட்டா அதுலயும் ஒரு தெளிவில்ல. சரி, உங்களுடைய கொள்கை தலைவர்களா நீங்க 5 பேர் அறிவிச்சிங்க. இன்னைக்கு என்னடான்னா அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாரும் என்னுடைய ரோல் மாடல் அப்படிங்கிறீங்க. யார் தாங்க உங்களுக்கு அரசியல் எதிரி? யாரை எதிர்த்து தான் நீங்க அரசியல் செய்ய வந்தீங்க? ஒரு தெளிவுமே இல்லையே. எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, இவங்க படங்களை வச்சா இவங்க மேல மதிப்பு கொண்டவர்கள் வாக்குகளை பெற்றுவிடலாம்ன்ற ஒரு மிக 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 தக்கையான புரிதல் தான் இன்னைக்கு அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. புத்தின்னு சொல்லலாமா? அந்த நவம்பர் 2024 நம்ம பேசினது வேங்கையிலேயே இருக்கு, காணொலி போய் பார்த்தா தெரியும். அப்பவே நான் சொன்னேன், இந்த 5 பேரை வைத்ததுக்கான பின்புல காரணம் என்ன. பெரியாரை வச்சது திராவிடம்ன்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்புறம் பிறமொழியாளர்களுடைய, ஏன்னா பிறமொழியாளர்கள் பெரிய அளவுக்கு இங்கே பெரியாரை ஏற்றுக்கொண்டு அந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் நம்ம ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். 2வது அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட, அம்பேத்கர் படத்தை போட்டால் பட்டியல் சாதி மக்கள் பெரும்பான்மையை ஏற்றுக்கொள்கிறாங்கன்ற ஒரு புரிதல் அவருக்கு இருக்குது. நம்ம சொல்லலை, அவர் பட்டியல் சாதிக்கான தலைவர் மட்டுமல்ல, அவர் அனைத்து மக்களுக்குமான, உலக மக்களுக்கான ஒரு தலைமைத்துவ பண்போட நெறிகளை வகுத்தவர் தான் அவர். அதனால நம்ம அப்படி பார்க்குறோம். அவர் பார்த்தது என்னன்னா தலித் வாக்கு, அதுதான் அவருடைய புரிதல். 3வது காமராஜர் எடுக்கும் போதும் நாடார் வாக்கு, காங்கிரஸ்காரங்க வாக்க எடுக்கலாம், பின்னால காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது எங்க கொள்கை தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லிக்கலான்னு அதுக்காக அந்த முயற்சி. அது இந்திய தேசியம், அதுவும் அதுல வந்துடும். அப்புறம் வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த எந்த தத்துவத்துக்குள்ளேயும் வரமாட்டாங்க. அப்ப எதுல வருவாங்க அப்படின்னா, இந்த இடத்துலயும் திரும்பவும் ஒரு சாதி வருது, முக்குலத்தோரோட வாக்கு வேணும்ன்றதுக்காக வேற யாரை வைக்கிறத விடவும் இவங்களை வைக்கிறது கான்ட்ரவர்சி பெருசா இந்த இதுக்குள்ள போகாம இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. 5வதா அஞ்சலை அம்மா, இது வரைக்கும் அடையாளப்படுத்தப்படாத ஒரு பெரிய தலைவராக தான் அவங்க. உண்மையிலே விடுதலை போராட்ட வீராங்கனை தான். நாம் தமிழர் மேடையில் பேசியிருக்காங்க, பாமக சில இடங்களில் பேசியிருக்காங்க. இதை தவிர வேற எங்கேயும் காங்கிரஸே அவங்கள கைவிட்டுருச்சுங்கிறத நம்ம பார்க்கறது. அவங்கள அடையாளப்படுத்தினா நம்ம வன்னியர்களுடைய வாக்கு பெறலாம் அப்படிங்கிறதுக்காக. இதில் 2 பெண்களை வேற வச்சுட்டா பெண்களோட வாக்கு பெற்றுடலாம். இவ்வளோதான். நான் சொல்கிறது என்னென்னா, இதை கொச்சப்படுத்தணுன்ற நோக்கம்லாம் எனக்கு இல்லை. அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். இதை தான் செஞ்சுருக்கிறாரு. இதுக்கு பிறகு பார்க்குறாரு அதிமுக கொஞ்சம் இன்னைக்கு வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அதிமுகவோட தலைவர்கள் யார்? ஜெயலலிதாவை எடுத்தால் கான்ட்ரவர்சி ஆகும். அப்போ யாரை எடுத்தால் எளிதாக இது பண்ண முடியும்? எம்ஜிஆர் யாரை தலைவர்னு சொன்னார்? அண்ணாவை எடுத்துட்டு திமுகவை தோற்றுவித்தார் அவர் தான். அவரு காலத்தில் இருந்த திமுக இன்னைக்கு இல்லை, அதுக்கு பிறகு இல்லைன்னா பேசிட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. வைக்கும்போது என்னன்னா, அண்ணா மேல பற்று கொண்டவர்கள் அப்புறம் அதிமுக காரங்க இவங்கெல்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். இப்ப என்ன பண்றாரு?
திமுக கருணாநிதியும் எடுத்துக்கிறாரு, ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிறாரு. ஏன் விட்டு வைப்பானே அவங்க மேல இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஸ்டாலினையும் எடப்பாடி படத்தையும் போட்டுட்டு என்னதான் பண்ணுவோம் எனக்கு புரியல. இது செய்வாருன்னு இவ்வளவு தக்கையா தான் மக்களை பத்தின மக்களை ஒரு எடை போட்டு வச்சிருக்கிறாருங்கிறது தான் எனக்கு உண்மையிலேயே வியப்பா இருக்கு. திருந்த மாட்டார் அவ்வளோ. சரி, இந்த விசித்திர பேட்டியை விடுவோம். இந்த பேட்டியை எடுத்தாங்கல்ல NDTV, அவங்க வந்து ஒரு அநியாயத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு கான்க்ளேவ் நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து அவங்கள ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஐயா எடப்பாடி போயிருக்கிறாரு, பாஜகவில் இருந்து போயிருக்கிறாங்க, இவங்களே மெனக்கெட்டு போய் விஜய பேட்டி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டில் தானே நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்கு. நம்மளை ஏன்னா இவங்க அழைக்கவே இல்லை? அது தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே NDTV வந்து 3 கட்சி பிரதிநிதிகள், திமுகலேருந்து ஒருத்தர் ஹஃபீஸ்ன்னு நினைக்கிறேன் அவரு, அப்புறம் அதிமுகலேருந்து கோவை சத்யன், தாவேக்காலேருந்து நாச்சியார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு அம்மையார், அவங்கள கூப்பிட்டு ரஞ்சனி நாச்சியார்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பாஜகலேருந்து சொல்லுங்க, அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, அப்புறம் அவங்களோட NDTV தொலைக்காட்சியோட தமிழ்நாட்டு தலைமை பொறுப்பில் இருக்கிற சாம் டேனியல், அப்புறம் டெல்லியிலேருந்து வந்தவர், இப்போ இவங்க 5 பேர் உட்காந்துக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க. இவங்க 3 கட்சிகளும் அவங்களோட கூட்டணி இல்லை கட்சிகளை பற்றின கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு பேக்ரவுண்டில் இதில் பெசநகர் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு தேநீர் கடை வாசலில் உட்காந்து இதை செஞ்சாங்க. அதை செய்யும் போதும் தாவேகா வந்து இது வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாத ஒரு புதிய சக்தி. அதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு 8.22 விழுக்காடு வாங்கிருச்சு. அதுக்கு பிறகு வந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இது 2லையுமே போட்டிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 16 விழுக்காடு வாக்கு வரைக்கும் வாங்கினது இதெல்லாம் தெரியும். தெரியாத ஊடகம் அல்ல. ஆனால் அவங்க தவிர்த்துட்டாங்க. ஏனோ தெரில, இணைக்கலை. அது வெறும் பேச்சாளர்கள் இல்லை செய்தி தொடர்பாளர்களை வச்ச ஒரு விவாதம் தான் அது. அதுலேயும் தவிர்த்தாங்க. அதே மாதிரி இப்போ நடந்த இந்த கான்க்ளேவ், இந்த ஒரு கருத்தரங்குன்னு வச்சுக்கலாமா, அதில் வந்து திமுக சார்பாக ஸ்டாலினை கூப்பிட்றாங்க. முதல்வர், திமுக தலைவர் அவரை கூப்பிட்றாங்க. துணை முதல்வர், திமுகவோட அடுத்த கட்ட தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்றாங்க. அப்புறம் அங்கே தங்கம் தென்னரசை கூப்பிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். PTR அன்பில் மகேஷை கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் PTR கூப்பிட்டுருந்தாங்க, பேசுகிறாங்க. சரி, அமைச்சர்கள் பேசுகிறாங்க. சரி, திமுகவுக்கு நீங்கள் இவ்வளோ பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்க, சரி ஏற்கிறோம். அதிமுக தரப்பில் எடப்பாடி கோவை சத்தியனும் போய் பேசியிருக்காரு. இப்போ அங்கேருந்து நீங்கள் 2 பேருக்கு, ஒரு அவங்க தலைவர், அடுத்து அங்கேருந்து ஒரு செய்தி தொடர்பாளர், அப்புறம் தாவேக்கால இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் தான் அவர் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. இது பத்தாததுக்கு வேற யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தா மக்கள் நீதி மையம் கமலஹாசனை கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு கமலஹாசன் யார்? அவர் கட்சி என்ன? ஒன்றுமே எனக்கு ரொம்ப எளிமையாக என்னென்னா, இது கூட்டணின்னு பார்த்தா கூட திமுக கூட்டணிக்கு போதுமான அளவு நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டீங்க. அதிமுக கூட்டணிக்கு அதிமுக தரப்பில் கூப்பிட்டீங்க. காங்கிரஸையும் கூப்பிட்ருக்கீங்க திமுக தரப்பில். கார்த்தி சிதம்பரம் பேசுனதை பார்த்தேன். அதிமுக தரப்பில் பாஜகவையும் கூப்பிட்ருக்காங்க, பேசுகிறத பார்க்குறோம். விஜய்க்கு வீட்டுக்கு போயிட்டீங்க. ஏன் நாம் தமிழர் கட்சின்னு இன்னொரு தரப்பு இருக்குது. நீங்கள் கட்சி தலைவர்களை, இந்த 2 தலைவர்களை கூப்பிட்டீங்க, இன்னொரு தலைவர் வீட்டுக்கு போனீங்க. ஏன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பிரதிநிதித்துவப்படுத்தாமல் விட்டாங்கன்றது அவங்க தான் பதில் சொல்லணும். இது உண்மையிலே மிக கேவலமான ஒரு அரசியல். இங்கே இருக்கிற கட்சிகள், இங்கே இருக்கிற ஊடகங்கள் இதை செய்யுது. ஏன்னா எல்லா ஊடகங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இந்த கட்சி சார்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அப்படி பார்க்கும்போது அந்த பின்புலத்தில் வந்தாங்க, செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம், ஏற்றுக்கிறோம். அதை கூட காரணம் நமக்கு தெரியுது. NDTV போன்ற டெல்லி ஊடகங்களுக்கு இந்த மாதிரி எந்த நோக்கம் இருக்குது, எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ் தேசியம் என்ற அந்த கொள்கை வந்து இந்த இந்திய தேசிய ஊடகங்களுக்கு சரி, ஆந்திராவில் நடத்துகிறாங்கன்னா தெலுங்கு தேசம்னு அங்கே ஒரு கட்சி இருக்குது, அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, அதை புறக்கணிச்சு போக முடியாது. தத்துவம் அப்படி தானே. அவன் தெலுங்கு தேசம் வச்சிருக்கலாம், நீங்கள் தமிழ் தேசியம் வச்சுக்கூடாதா? அப்போது அப்படி தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் அங்கீகரிக்கிறாங்க, அதாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறாங்க, இதெல்லாம் விடுங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை கூப்பிடலன்னா தேர்தலே நிற்காத ஒரு கட்சியை எப்படி கூப்பிடுவீங்க? கரெக்டாக. இப்போ அந்த இடத்துல தான் நமக்கு கேள்வி. அடுத்தது என்னென்னா, நீங்கள் விஜயை கூப்பிட்றீங்க, நாம் தமிழர் கட்சியை கூப்பிடல. நீங்கள் அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய VCKலேருந்து யாரையாவது கூப்பிட்டுருக்கணும்ல? கண்டிப்பாக. அண்ணன் திருமாவளவனையே கூப்பிட்டுருக்கலாம்ல? வந்திருப்பார். இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்குது? கம்யூனிஸ்டுகளை கூப்பிட்டுருக்கலாம்ல? ஏன் கூப்பிடல? இது ஏன் கூப்பிடலன்றது இருக்குல்ல,
இதை நம்ம தான் கேட்போம். இவங்கெல்லாம் நம்ம மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம தான் கேட்போம். திமுகலேருந்து இத்தனை பேரை கூப்பிட்டாங்களே, எங்களோட கூட்டணி கட்சி தான், அந்த கட்சிகள்லேருந்து ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தரையாவது கூப்பிடுன்னு திமுக சொல்லியிருக்கணும்ல. கண்டிப்பா திமுக சார்ந்த யாராவது சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை? இவங்களுக்கு என்னன்னா கவர்ச்சி. அதுக்கு தான் கமலஹாசனை கூப்பிட்றாங்க. கமலஹாசனை விட அண்ணன் திருமாவளவன் எந்த வகையில், கருத்தியலாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும், எதில் குறைந்து விட்டார்? ஜாதியில். அப்ப அந்த எண்ணம் இவங்களுக்குலாம் இருக்குல்ல, கண்டிப்பா திமுகவுக்கும் இருக்குல்ல, அதான பண்ணையார் கட்சி. அதனாலதான் இதை நம்ம எதிர்க்க வேண்டியிருக்கு, கடுமையா எதிர்க்க வேண்டியிருக்கு. நமக்கு அந்த புரிதல் இருக்கு. சும்மா உட்காந்து மேடைக்கு மேடை திட்டுற திருமாவளவனுக்கு இந்த புரிதல் இருக்கான்னு அவர் தான் பார்த்துக்கணும். இன்னைக்கும் அவர் இவ்வளோ கேவலமா வேணும்னு தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான கடந்த ஒரு 2-3 வாரங்களாக அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் திட்டுவதையே பணியாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு எதிரான ஒரு வேலை இங்க நடந்திருக்கு. அதையும் தட்டி கேட்பது சீமானும் சீமானின் தம்பிகளும் தான். சரி, இது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா அவர் சரியான அரசியல் செய்வார். திட்டினாரு அப்படின்னு உடனே தான் எனக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வந்துச்சு. நேற்றைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் வந்து ரொம்ப கோவப்பட்டு கோவை ராமகிருஷ்ணனை ஒருமையில் திட்டாராம். இது வந்து பல தரப்பில் இருந்தோம் இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் சீமான் ஒன்றும் சும்மாவே கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் மணி, சுபவீர பாண்டியன் அவங்களெல்லாம் திட்டினாருன்னா இப்படி ஒரு விமர்சனம் வந்தால் சரி. அவங்க பெயர்களை கூட எங்கேயும் உச்சரிக்கிறது இல்லை, அவங்க பேசின எதுக்கும் எதிர்வினை ஆட்டுறதில்ல. சொன்னாலும் அண்ணன் தான் சொல்லுவார், கடந்து தான் போறார். அப்படிதான் செஞ்சிருக்கிறார். திரும்ப திரும்ப இவங்களுக்கு வேலையே வந்து நான் திமுக மேடைகளில் இருந்துக்கிட்டு, திமுக அமைச்சு கொடுக்குற மேடைகளில் இருந்துக்கிட்டு, திமுக கொடுக்குற காசுல இருந்து மேடையை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அண்ணன் சீமானை திட்டிக்கிட்டே இருக்கிறது இதே வேலை. சரி, திட்டிட்டு போனால் அதையும் விட்டாரு, கடந்து தான் போனார். ஆனால் எல்லாத்தையும் எல்லை மீறி எப்போ பார்த்தாலும் இவனுங்களுக்கு என்னன்னா, நீ அவனுக்கு பிறந்த, நீ இவனுக்கு பிறந்த, உன்னை நான் இந்த மாவனா விட்டு போகிறேன், அந்த மாவனா விட்டு போகிறேன். இது எவ்வளோ இந்த அரசியலை கொச்சைப்படுத்தியது எந்த ஒரு மிகை மதிப்பீடு இல்லாமல் நான் சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக இந்த அரசியல் வரலாற்றை நீங்கள் பார்த்தா, இந்த அரசியல், தமிழ்நாட்டின் அரசியல் இவ்வளவு தரம் தாழ்ந்து கொச்சையாக மாறியதற்கு முதல் காரணம் ஈவேரா தான். மேடையில் ஏறி வக்கரத்தனமாக கண்ணா பின்னான்னு பேசினது. அதுக்கு அதை அடியொட்டி அவருடைய சீடர்கள் இன்னும் அடுத்த நிலை கொண்டு போய் அந்தாலேயே திட்டினாங்க. அந்தாலேயே திட்டினாங்க இவங்க. அப்படிதான் கருணாநிதி அடுத்த கட்டத்துக்கு அதை இன்னும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதுக்கு பிறகு அவர் வந்து இன்னும் எதிர்கட்சிகளை எதிர்கொள்வதற்கு, ஏன்னா எம்ஜிஆர் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அப்படியே பயங்கரமாக பதில் சொல்லுவார் தெரியுமா அப்படிம்பாங்க. அவர் பதில்கள்னு அவரே தொகுத்ததை கூட எடுத்து படிங்க, பல இடத்துல சிரிப்பு, இது பதிலாடா அப்படின்னு சிரிப்பு வரும் நமக்கு. அப்போ அப்படி அதனால என்ன பண்ணுவார், நீ அவள் யார் தெரியுமா, அவள் ஒரு நடிகை. ஜெயலலிதா கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களோட நடனம் பிடிக்கும். எப்போ அந்த அம்மா 10-12 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு ஒரு கேள்வி கேட்கப்பட்டா இப்படி கேவலமாக ஒருத்தன் பதில் சொன்னா, அப்போ நீ யார், உன்னை பற்றி அப்படி. அப்போ அதுக்காக என்ன பண்ணார், ஜெயலலிதாவை திட்டுறதுக்கு, எம்ஜிஆரை திட்டுறதுக்குன்னு சில ஆட்களை உருவாக்கி விட்டு மேடை ஏற்றினார். அதை தொடர்ச்சியாக செய்து இந்த திராவிட அரசியலை இப்படி, அதுக்கு உடனே அதை எதிர்கொள்றதுக்கு இவங்க தரப்பில் அதிமுகவில் கொஞ்சம் பேரை உருவாக்கி விட்டாங்க. கருணாநிதியும் திமுகவையும் கேவலம் பேச, இப்படியே மாறி செய்து இதுதான் அரசியல்னு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான கொச்சையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதனுடைய நீட்சி தான் கோவை ராமகிருஷ்ணனோட பேச்சு, குருமூர்த்திக்கு பிறந்தவன் அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் பேசினா யாருக்கு தான் இது ரொம்ப எளிமையா பேசக்கூடியது. நீ இவனுக்கு பிறந்தவனா, நீ அவனுக்கு பிறந்தவனா, இதெல்லாம் ஒரு பேச்சா? இதுதான் அரசியலா? இது அரசியலா? நீ யாருக்கு பிறந்த அப்படிங்கிறத பத்தி யாரு எதுக்கு பேசணும் ஒரு மேடையில? யாராவது பேச, நாம் தமிழர் கட்சி மேடையில நீ அவனுக்கு பிறந்தவன், நீ இவனுக்கு பிறந்தவன் யாராவது பேசினாங்களா? பேசியிருக்காங்களா? விட்டுருவார அண்ணன்? பயம் இருக்கும். பேசினா நாளைக்கே நம்ம கட்சியிலேருந்து நீக்கப்பட்டோம் அப்படின்னு செய்தி வரும் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு குத்துவாரு. அதனால தெரியுதுல்ல, அப்போ அந்த ஒழுங்கு தான் உங்களையும் நாம் தமிழர் கட்சியும் வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆனால் திரும்ப கூட கேட்டார்ல, என்கிட்ட என்ன இல்லை, ஏன் என்ன நம்பி வரல, ஏன் எல்லாரும் மற்றவங்களை நம்பி போனாங்கன்னு. உங்ககிட்ட இல்லாதது இந்த நம்பிக்கையும், உங்கள் மேலே கூட உங்களுக்கு இல்லாத நம்பிக்கையும், ஒரு நேர்மை கொண்ட கொள்கைக்கான நேர்மையும் இல்லாததுதான். அவரே கூட அவருடைய கரெக்டு தானே, அவரே கூட அவருடைய பிறந்த நாள் விழா மேடையில 4 சல்லி யூடியூபர்களை வச்சு அண்ணன் சீமானை இழிவா பேச வச்சு கைத்தட்டி ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த கேவலங்களை நம்மளும் பார்க்குறோம். அவங்க கட்சிக்காரங்களே அதை நாங்கள் ரசிக்கலன்னு சொல்லி அதுக்கு பிறகு பேசினதையும் நம்ம பார்த்தோம். அப்போ
இந்த அரசியலை இப்படி கேவலமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது தான் இந்த திராவிட கட்சிகள் கொண்ட அந்த திராவிட கொள்கை. ஏன்னா அந்த கொள்கையின் பிதாமகரே அப்படித்தான். அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திராவிட கோட்டையை இடிக்கிறதுக்காக பிராமண கடப்பாறையை கையில எடுப்போன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து நியாயமா? இந்த ஆரியத்திற்கு எதிராகத்தானே இவ்வளோ பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல அந்த ஆரிய பிராமண கடப்பாறையை கையில எடுப்போன்னு சொன்னா அதெல்லாம் நியாயமா? அதுக்காக தான் நாங்க வந்து எவ்வளவு பெரிய சண்டை நடந்துருக்கு சொல்லுங்க. கடந்த 10 ஆண்டு எடுத்துக்கோங்க, என்ன சண்டை நடந்துச்சுன்னு நீங்க வந்து சொல்லுங்களேன். இல்ல, ஒரு நூற்றாண்டாகவே நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அது கூட வச்சுக்கோங்க. 90 ஆண்டு வரலாறு எனக்கு தெரியலப்பா. கடந்த 10 ஆண்டுகள்ல ஆரியத்தை எதிர்த்து நீங்கள் செய்த போர் என்ன பெரிய சண்டை சொல்லுங்க. நீங்க நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமானை திட்ட அதிக மேடைகள் போட்டீர்களா, ஆரியத்தை எதிர்க்க அதிக மேடைகள் போட்டீர்களா சொல்லுங்க. அண்ணனை திட்டுறதுக்கு தான் அதிகமா மேடை போட்டாங்க. நீங்க யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க? சரி, அப்ப யாருமே பதில் சொல்ல வேணாம். உங்க செயல்பாடுகள் போதும் நீங்க யாருன்றதை காட்டுறதுக்கு. அண்ணன் சீமான் பேசினா எதிர்க்க மட்டும்தான் இந்த ஜாம்பிகள் வெளியே வரும். இல்லைன்னா போய் புதஞ்சுக்கும், மம்மி மாதிரி படுத்துருங்க. திரும்ப அதுக்கப்புறம் இதுங்களை திரும்ப எழுப்பி சீமான் பேசிட்டார் வான்னு உடனே குடுகுடுன்னு ஓடியாருங்க. அந்த மாதிரி தான் இந்த கூட்டம். சரி, அதுக்கு தவிர வேற எதுவுமே உங்களுக்கு செயல்பாடு இல்லை. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க கட்டி வச்சிருந்த இந்த திராவிட குட்டி சுவர், அண்ணன் சொல்றாரு கோட்டை கோட்டை கோட்டை, அண்ணன் கோட்டைன்னு சொல்லவே இல்லை, குட்டி சுவர்னு தான் சொன்னார். அந்த குட்டி சுவர் இருக்கு, அதுல ஏறி உட்காந்துருந்தானுங்க. நீ உட்காந்துட்டே இருங்கன்னு குட்டி சுவரை அடிச்சு தகர்த்துட்டாரு இவரு. இப்போ உட்காந்துருந்தவங்களால இன்னும் ரொம்ப நாளைக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இப்படி கேவலமா பேசிக்கிட்டு, இப்போ கோவை ராமகிருஷ்ணன் இப்படி பேசலாம், அதுக்கு எதிர்வினையா நான் இப்படி பேசினா நல்லா இருக்குமா அப்படின்னு தான் கேட்கிறேன். நீ எதை வச்சு சொல்ற? குருமூர்த்தி என்னை ஆதரித்து விட்டாருன்றதுனால என்ன வந்து நீ குருமூர்த்திக்கு பிறந்தவன் சொல்லுவேன்னா, நான் பேசிய கருத்தை குருமூர்த்தி ஆமோதிக்கிறார் அல்லது ஆதரிக்கிறார் அல்லது பாராட்டுகிறார், அதனால நான் குருமூர்த்திக்கு பிறந்தவன் சொன்னேன்னா, ராஜாஜி ஈவேராவை புகழல. ஈவேரா தான் ராஜாஜியின் துணை கொண்டும் பார்ப்பனர்களின் துணை கொண்டும் திராவிட நாடை அடைவேன்னு பேசினார். அப்ப அங்கதானே நக்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராஜாஜிக்கு பிறந்தவனா நீ அப்படின்னு நான் கேட்டா எப்பரா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டார். இது வலிக்குது இல்ல? கண்டிப்பா வலிக்கும். அப்ப நீ பேசும்போது எப்படி இருக்கும்? மற்றவங்க கேட்கறவங்களெல்லாம், அதாவது நீங்களாம் திராவிடர்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணா பேசலாம். தமிழர்கள் நீங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். அப்படிலாம் அதுதான். அதனாலதான் இங்க நீங்க எதிர்பார்க்குற அரசியலை செய்ததுனாலதான் இங்க சீபா ஆதித்தனார் தோத்தார், மாப்போசி தோத்தார், கியாபே விஸ்வநாதம் தோத்தார், அண்ணல் தங்கோ தோத்தார், WPI சவுந்தரபாண்டியனார் தோத்தார், மறைமலை அடிகள் தோத்தார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் தோத்தார். இவங்க எல்லாரும் தமிழர்ன்ற அரசியலை பேசினா பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு சொல்றது. அவங்களாம் ரொம்ப மெத்த படித்தவர்கள். ஏன்டா இந்த பண்ணிங்க கூட போயிட்டு இது பித்தலாட்ட கருங்காலின்லாம் நம்மள பேசுது. அன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இழிவா எடுத்துக்கிட்டவங்க தான். அப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ நல்ல பொறுப்பில் பதவியிலலாம் இருந்துட்டு பணமும் வச்சுருந்தாங்க எல்லாம் இருந்து எதுக்கு இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டுட்டு இருக்கணும் இவனுங்க சாக்கடை, நம்ம ஒதுங்கி போவோன்னு போயிட்டாங்க. அது மாதிரி எல்லாரும் போனால் இந்த சாக்கடைகள் மட்டுமே இங்கே கடைசியில் நிலை பெற்றுருச்சு. கரெக்ட். அப்போ அதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இந்த சாக்கடையை கிளறி எடுக்கும் போது நம்ம மேலேயும் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும். அதுதான் இதெல்லாம் விரைவில் இந்த சாக்கடையெல்லாம் சுத்தமாயிடும். சரி, எவ்வளோ நாளைக்கு கோவை ராமகிருஷ்ணன் பேசிடுவாரு? எவ்வளோ நாளைக்கு குளத்தூர் மணி? அவரோட வீரத்தை பற்றி தெரியாதா? அண்ணன் வீட்டில் இல்லாத போது வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட வம்பு இழுக்க போனவர் தானே. இந்த லட்சணத்தில் தான் வந்து இருக்குது அவருடைய ஒழுக்கம். நாம் அவரை விட்டுருவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடர்கள் தமிழர்களை திட்டுறாங்க. ஏன்னா இயற்கையிலேயே அவங்களுக்கு நம்மளை வந்து குற்றப்படுத்தணும், ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே தள்ளணும், அப்போ தான் இவங்களை ஏமாற்றி கடைசி வரைக்கும் நாம் மஞ்சள் குளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நேற்றிலிருந்து பார்க்குறேன் அண்ணன் திருமாவளவனும் தமிழர்களையும் தமிழ் அரசர்களையும் ரொம்ப மலிவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ரஞ்சித் ஒரு 7-8 ஆண்டுக்கு முன்னாடி பேசின பேச்சு தான், அதை இப்போ இவர் பேசி பார்க்குறாரு. அவ்வளோதான். என்ன புதுசா? இவர் ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சியே திட்டணும், எந்தெந்த வகையில் திட்டலான்னு இப்போ ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு வராரு. இப்போ நம்மளை உசுப்பேத்தி இந்த சண்டையை வந்து திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக களம். அதை வந்து விசிகான்னு மாற்றிக்கணும்னு பார்க்குறாரு. அவ்வளோதான். ரைட். இதில் அவருக்கு 2 நோக்கம் உண்டு. ஒன்று, உங்களை விட உங்களை எதிர்க்கிறவங்கள நான் தான் அதிகமாக எதிர்க்கிறேன், திமுக கிட்ட நல்ல பேர் வாங்கி இன்னும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கலாங்கிற ஒரு நோக்கம். 2வது நோக்கம், இப்படி பொசிஷன் பண்ணிக்கிட்டா தான் கட்சியை கொஞ்சம் வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். சரி. ஆனால்
அதை நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போட போறாராம். ஆமா, விரைவில் ஆமா. 4 இடம்லாம் அறிவிக்க போறேன்னு சொன்னாரு. நீங்க அதை செய்யணும்னா தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு பேசினாதான் அது தமிழ் தேசியம். அந்த தமிழர்னு எந்த பெருமையும் இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற பெருமையெல்லாம் கொச்சப்படுத்தி பேசிட்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுவீங்கன்னா அது எழும்பவே எழும்பாது. அவரு போட்டுக்கிட்டோம், எழுச்சி மாநாடு எல்லாம் போட்டுக்கிட்டோம். எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து பத்திரிகையாளர் மணி கிட்ட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, தமிழ் தேசியம் என்பது தனித்தமிழ்நாடு கேட்பதுதான் அப்படிங்கிறாரு. இந்த எழுச்சி மாநாட்டில தனித்தமிழ்நாடு கேட்டு தீர்மானம் போடுவாரா? அது தமிழ் தேசியமே இல்லைல்ல, போடுவாரான்னு கேட்டேன். தனிநாடு கேட்குற போராட்டம் தான் அது. அதனால என்ன ஆகும்னா, அவர் தனிநாடு கேட்க போறாரு. அப்ப தனிநாடு கேட்டா தேர்தலில் போட்டியிட முடியாது. கரெக்ட். தேர்தலில் போட்டியிடுற அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். அப்போ அவர் தூய தமிழ் தேசியம் தான் பேசுவார். அவருக்கு எந்த சமரசம் இல்லை. தேர்தலில் 2வதுன்னு இந்த மாநாடு பத்தின அறிவிப்பு சொல்லும் போதே சொல்லிட்டாரு. அதனால தேர்தலில் பெரும்பாலும் போட்டியிட மாட்டாங்க. அவர் வந்து தனிநாடு கேட்டுட்டு அந்த போராட்டத்தில் போயிடுற உண்மையான தமிழ் தேசியம் பேசுவார். நம்மளாம் போலி தமிழ் தேசியவாதி ஆயிடுவோம். அவர் உண்மையான தமிழ் தேசியம் பேசிட்டு தனிநாடு கேட்டுட்டு போக போறாரு. தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அந்த 6 இடம் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த 6 இடமும் இப்போ திமுகவுக்கு இருக்க போது அதை தேமுதிக கொடுத்து அவங்க பாட்டு போக போறாங்க. அதான் நடக்கும். சரிண்ணே. இப்போ தமிழ் அரசர்களை இவ்வளோ இழிவா பேசுறாருல்ல, எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ ஏன் இதை செய்யணும்? ஏன் குறிப்பாக தமிழ் அரசர்களை குறி வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. நம்மளை எதிர்க்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஏன் இப்போ திடீர்னு நம்ம வரலாறை தோண்டி எடுக்கணும்? திடீர்னெல்லாம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் இந்த நோக்கம் எப்பவுமே உண்டு. இப்போ அரசர்கள் வாழ்ந்தாங்க, அவங்க காலத்தில் இந்த மாதிரி சாதி கிடையாது, அவங்களுக்கு எந்த சாதி அடையாளமும் கிடையாது. அப்போ அவங்க பொதுவாக தான் இருந்திருக்கிறாங்கன்றது பல முறை பல வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நிறுவிட்டாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இந்த அவங்களோட இந்த நாட்கள்லாம் வந்துச்சுன்னா அவங்கள கொண்டாடும் போது அதில் இவர் இந்த சாதியை சார்ந்தவர், அவர் அந்த சாதியை சார்ந்தவர்னு ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு 10 சாதிக்காரங்க வந்து சொந்தம் கொண்டாடி போஸ்டர் அடிக்கிறது, ஓட்டுறது, சுவரில் எழுதுறதுன்னு இதை செய்வாங்க. இதை வச்சு ஒரு வன்மத்தை வளர்த்துக்கிறது. அதாவது இங்கே எப்படின்னா, இயல்பாகவே இந்த சமூகத்தில் சாதிய சிக்கல்கள் இருக்க தான் செய்து, நம்ம மறுக்கலை. அப்போ அதை எப்படி சரி செய்யறது, இணக்கமாக கொண்டு வர்றதுங்கிறது தான் இங்கிருந்த எல்லா தலைவர்களும் பேசினாங்க. அண்ணன் திருமாவளவன் வாழும் இதே காலத்தில் வாழ்ந்த மற்ற இந்த ஆதி தமிழர் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் தலைவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட, அண்மையில் இருந்த ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீண்ட காலமாக அரசியலில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சேக்கு தமிழரசன் ஐயாவாக இருக்கட்டும், பூவை மூர்த்தி இருந்தார், இப்போ ஜெகன்மூர்த்தி இருக்கார், நீங்கள் இன்னும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார். யாரை எடுத்தீங்கனாலும் இங்கே சண்டை வேணாம், போதும், பறையர்களும் படையாட்சியும் ஒன்றாயிருவோம், அரசியலில் நம்ம வலிமை பெறுவோம், நம்ம மக்கள் நிம்மதியாக வாழ முடியுங்கிறதுக்கான பேச்சுக்களை பேசுகிறவங்க தான் இப்போ நான் சொன்ன எல்லா தலைவரும். இதை ஏற்காமல் அதை ஒரு வன்மமாகவே, சாதிய மோதலாகவே, சாதிய சண்டையாகவே திராவிடம் சிந்திக்கும் அந்த அரசியலை செய்து கொண்டிருப்பது தான் அண்ணன் திருமாவளவன் வேலை திட்டமாக நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். நான் ஏன் இந்த கேள்வியை இன்னும் அழுத்தமாக கேட்டேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் தான் வந்து சோழர்களோட வம்சம், நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு வன்னியர்கள் வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க, நாங்கள் தான் சோழர்கள் அப்படின்னு. அப்போ குறிப்பாக சோழ அரசர்களான ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் இழிவுபடுத்தி பேசுவதன் மூலமாக மறுபடியும் வன்னிய சமூகத்தோட கோபத்தை அதிகப்படுத்தி அதை வந்து தனக்கான அரசியல் லாபமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கணக்கு போடுறாரோ, அதுக்காகத்தான் குறி வச்சு போடுறாருன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் சொல்றது இன்னைக்கும், இப்போ நான் சொன்னதும் நீங்கள் சொல்றது தான் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில நான் இவருடைய அரசியல் லாபத்துக்காக தொடர்ந்து சமூகங்களுக்கு இடையே சண்டையை மூட்டி விடுறாரு. வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். அது தாண்டி இதை பத்தி சிந்திக்கிறதுக்கு பெரிய தத்துவம், உள்ளார்ந்த கருத்து அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, நீங்க எல்லாத்தையும் எதிர்க்க போறீங்க. சரி, இதெல்லாம் எதிர்க்கும் போது அவர் சொல்றாரு, சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் காலத்துல நடந்துச்சுன்னு. ஏன் விஜயநகரத்தை விடுறீங்க? சொல்ல வேண்டியதானே. திராவிடர்கள் வந்து அதை செருப்ப கையில் அடிப்பான், அதனால பயப்படுறீங்க. அப்போ தமிழன்னு பேசுறவன் உங்களுக்கு எப்படி திராவிடம் சார்ந்த விஜயநகர பேரரசை தவிர்க்க வேண்டும்ன்ற அளவுக்கு தெளிவான சிந்தனை இருக்கு? ஏன் இருக்குன்னா, நீங்கள் அண்டி ஒண்டி பிழைக்கும் இடம், அவர்களை போற்றும் இடம், அவர்களை பற்றி எந்த குறையும் சொல்லாத இடம். ஏன் தாத்தம் கட்டினதுரான்னு ஏவா வேலு அண்மையில பேசினதை நம்ம பார்த்துருப்போம். அப்ப உங்களுக்கு அந்த அச்சம் இருக்கு, நம்ம பேசினா அங்கிருந்து அடி விழுன்னு. அப்ப சேர சோழ பாண்டிய மன்னர்களை பேசினா தமிழர்னு பேசுறவங்ககிட்ட இருந்து அடி விழும்னு ஒரு ஒரு காலம் வந்தால்தான் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம்
சரிண்ணா. அப்போ அந்த காலத்தை உருவாக்குறது தான் நம்மளுடைய அரசியல் பயணமாகவும் பணியாகவும் இலக்காகவும் இருக்கு. சரிண்ணா, இறுதியாக வந்து இந்த கூட்டணிகளை பற்றி கொஞ்சம் பேசலாம். திமுக கூட்டணி வந்து வலுவான கூட்டணி, நாங்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் அக்கா கனிமொழி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க? காங்கிரஸ் கட்சி இன்னொரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்றதுக்கு தான் அதுக்கு தான் இவ்வளோ போட்டிக்காரமா. அவ்வளோதான். சரி, தொடக்கத்துலேருந்து சொல்கிறோம், அவங்க இங்கேருந்து ஒரு அடி கூட நகர மாட்டாங்க, எங்கேயும் தாவேக்காவுக்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு. தாவேக்கா தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பார்க்குது எப்படியாவது காங்கிரஸை கூட்டிட்டு வரணும்னு. இது நடக்காது, நடக்க விட மாட்டாங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன், 40 சீட்டும் திமுக ராஜ்யசபா சீட்டும் காங்கிரஸ் நினைக்கலாம், தாவேக்கா நினைக்கலாம், திமுக கூட இதை பத்தி நினைச்சிருக்கலாம். பாஜக சும்மா இருக்குமா? வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் அங்கேருந்து பிரிஞ்சு விஜய் பக்கம் போய், விஜய் ஏதோ இங்கே உங்களுக்கு வந்து பெருசாக ஆள் கிடையாதுன்ற நமக்கு தெரியும். ஆனால் சிறுபான்மை வாக்கு ஏதோ ஒரு வகையில் கன்சாலிடேட் ஆகி போகிறதுக்கு ஒரு ஊக்கியாக அது இருக்கிறதுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர விட்டுருமா? இப்போ எவ்வளவு நம்ம ஒரு யூடியூப்ல உட்காந்து இவ்வளோ கணக்கு போடுறோம்னா, நாடு முழுக்க மேப் எடுத்து இந்த நாட்டை எப்படி சிக்கி சீரழிச்சு சின்னாபின்னமாக்கி நம்ம பக்கம் கொண்டு வரதுன்னே 24 மணி நேரமும் சிந்திக்கிற அமித்ஷா எவ்வளவு சிந்திச்சு, அதுவும் அத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அது நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? இப்போ இந்த சிபிஐ வழக்குன்னு உன்னைய தூக்கி அக்கல்ல வச்சுன்னு உட்காந்து இருக்கிறாரு. அப்போ அந்த ஆள் எவ்வளவு சிந்திச்சிருப்பாரு. நம்ம என்னன்னா அதை நம்ம நியாயப்படுத்தல என்னைக்கும் பேசினதில்ல. அவங்க அழுத்தம் கொடுத்தாலும், விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தாலும் முதல் குரலாக அண்ணன் சீமானோட குரல் அவருக்காக ஒலிக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நடக்கிற அரசியலை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே திட்டமிட்டு தான் செய்யப்படுது. காங்கிரஸ் சும்மா இந்த ஊழவுதாருன்னு சொல்லுவாங்களே எங்க சென்னை தமிழ்ல, அந்த மாதிரி இது சும்மா அப்படியே உதார் விட்டுன்னு இருக்காங்க திமுக கிட்ட. எதுக்குன்னா, எசமா ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னா, போன வாட்டியே 25ன்னு சொன்னோடனே ஓன்னு அழுதாரு KS அழகிரி, அவங்க கூட்டத்தை போட்டு, நிர்வாக குழு கூட்டம் போட்டு. அந்த மாதிரி இந்த வாட்டி அழ வச்சிடாதீங்கன்றதுக்கு தான் முன்கூட்டியே அழுது காட்டுறாங்க. அவ்வளவுதான். சரிண்ணா, அதுல என்னன்னா 2 தரப்பு இருக்கு. ஒரு தரப்பு வந்து உண்மையிலேயே விஜயோட போகணும்னு விருப்பம் இருக்கிற தரப்பாகவும் இருக்கு. இன்னொரு தரப்புக்கு தெரியும் நம்ம இப்போ வரைக்கும் வாங்கியிருக்கிறது, இனி வாங்கக்கூடியது எல்லாம் திமுக கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும், இல்லைன்னா செம்மடி வாங்கும்ன்றது தெரிஞ்சதுனால அதையே 2ஆக பிரித்து ரொம்ப எளிமையாக சொல்கிறாங்க. ஏற்கனவே எம்பி ஆகி இன்னொரு 3 ஆண்டுகள் எம்பியாக இருக்க முடியுங்கிறவன்லாம் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நம்ம எந்த கூட்டணிக்கு வேணால் போகலாங்கிறான். ஏற்கனவே எம்எல்ஏ ஆகி மீண்டும் எம்எல்ஏ ஆகணும்னு துடிக்கிறவன்லாம் இதை விட்டால் நமக்கு வாய்ப்பு இல்லை, இவனுங்க சொல்கிறத கேட்டு தாவேக்கா பக்கம் போகக்கூடாது. இது வந்து செல்வ பெருந்தகை அன்கோ தரப்பு, சிதம்பரம் இவங்கெல்லாம் நினைக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தரப்பு வந்து இந்த மாணிக்கம் தாக்கூர், நம்ம அக்கா ஜோதிமணி, இவங்க தரப்பு வந்து விஜயோட போகலாம்ன்ற தரப்பு. இதில் உண்மையிலே இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி தான் காங்கிரஸ் நாசமாக போச்சு. தெரிந்தும் ராகுல் காந்தியும் சரி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி அவங்க தான் இப்போ கட்சி நடத்துகிறாங்க. எல்லாரும் இதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. உங்க கட்சி நாசமாக போறது நீங்களே விரும்புறீங்க, நாங்களும் அதை தான் விரும்புறோம். அதனால எங்களுக்கும் விருப்பம் தான். காங்கிரஸ் நாசமா போனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நீ லவ் பண்ண, நான் லவ் பண்ண, மொத்தத்துல அந்த குடும்பம் நாசமா போனோம், அவ்வளவுதான். சரிண்ணா, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி வலிமை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அப்படிதான் பாக்குறீங்களா? அதாவது ஒரு 10 இந்த 23ஆம் தேதி அவர் வந்தது, அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு அன்றைய தோற்றம் வந்து அவங்க ஏதோ முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் வலுப்பெற்று இருக்கிறத காட்டலாம். ஆனால் ஆட்சியை பிடிச்சிருவாங்க, அதிகாரத்தை பிடிச்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கொடுத்த ஒரு நல்ல ஆட்சியை மீண்டும் கொடுக்க போகிறார், அப்படிலாம் எதுவும் இல்லையாங்க. சரி, அப்போ என்ன பேசுவாங்க போயிட்டு மக்கள்? ஏற்கனவே கேவலமான ஆட்சி ஆஃபர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி அதனால திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டு இருக்கேன். தப்பா ஸ்ட்ராட்டஜி பண்றேன். எப்போ போய் பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாதோ அப்போ வைக்கிறேன், எப்போ வைக்கணுமா அப்போ வைக்கல, இதெல்லாம் தப்பா செஞ்சுட்டேன், அதனால எனக்கு ஆட்சி கொடுங்கன்னு கேட்க போறாரா? அதனால அங்க என்ன கேட்கறதுக்கு இருக்குன்னு இருக்கு. இந்த 2 தரப்புமே உண்மையா சொல்றேன், வரலாற்றிலேயே திமுகவும் அதிமுகவும் 2021 கூட திமுக ஏதோ கொஞ்சம் வலுவா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை காமிச்சாங்க. ஆனா இம்முறை 2026 திமுக அதிமுக ஆர் அட் தேர் வீக்கஸ்ட், இருக்கிறதுலேயே வலுவிழந்த நிலையில். இதுவரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளில் அவர்கள் மிக மிக வலுவிழந்த நிலையில் 2 கட்சிகளும் ஒரே நேரத்தில் இருக்கு. எப்பவுமே எப்படி இருக்குன்னா, இவங்க வலுவிழந்த போது இவங்க வலுவா இருப்பாங்க, அவங்க வலுவிழந்த போது இவங்க வலுவா இருப்பாங்க, அப்படிதான் இருக்கும். இந்த முறை தான் 2 பேருமே வலுவிழந்த நிலையில இருக்காங்க. அப்போ இதை உண்மையிலேயே இதை மாற்றத்திற்கான காலம். அதனால தான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நான் சீமான் February 21 போடுறாரு.
உறுதியா மாற்றம்னா என்ன, தமிழ்நாட்டு அரசியல்னா என்ன, இதை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கு, இதை எப்படி மாற்றணும், உண்மையிலே ஏன் இது சரியான அரசியல், மாற்று அரசியல்னு சொல்றோன்றதை நீங்க உணர்வதற்கு, இவ்வளவு நாள் பேசி கேட்டிருப்பீங்க, உணர்வதற்கு அந்த மாநாட்டுக்கு திருச்சிக்கு ஒரே ஒரு நாள் திட்டமிட்டுட்டு வந்துட்டு போங்க. அரசியல்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மாற்றத்தை உருவாக்குவதும் உருவாக்காமல் போவதும் உங்கள் கையில், உங்கள் வாக்கில் இருக்கு. அதனால அருள் கூர்ந்து இதை காலம் கனிந்து வந்துருச்சு. இதை விட ஒரு நல்வாய்ப்பு மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொள்வதற்கு கிடைக்காது. கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு, கடைசி கருவி தான், பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத. இறுதிக்கும் இறுதியாக ஒரு இலவு காத்த கிளியை பற்றி கேட்டு விடுகிறேன். ரொம்ப நாளாக கூட்டணி வரும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, கடைசியில் யாருமே வரல முஸ்தபாவை தவிர. விஜய், அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பரிதாப நேரம் கழிவு ஊத்துனது 10ல் உனக்கு தனியாக கொண்டு வந்து தொடக்கமும் கடைசியாக அவராக இருக்கணும்னு பார்க்குறேன். சொல்லுங்க. அந்த முஸ்தபாவே போயிடுவாரோன்ற பரிதாபத்தில் தான் இப்போ இருக்காரு. முஸ்தபா கணக்கு போட்டுட்டு இருக்காரு. ரைட்டு, ஒரு 40 சீட்டு வாங்கிடலாம் அப்படி வாங்கி சரத்குமார் மாதிரி திருப்பி கொடுத்துருவாரு. 40 ரூபாய்க்கு மேல ரேபிடோகாரன் கேட்டால அந்த ஆள்கிட்ட பேரம் பேசுற ஆள் அவன் 40 சீட்டு வாங்கி ஒரு இல்ல எவ்வளோ பெரிய ஸ்டாரு முதல் மாநாட்டுல அறிவிச்சாரு, நம்ம கூட கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரணும் இல்லையா. விவாதத்துக்கு போனாலும் சரி, பனையூருக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, ரேபிடோ பைக்ல போட்டு, நீ கூட ஆட்டோ பிடிச்சி வர இப்பெல்லாம் ரேபிடோல, அவர் இன்னமும் பைக் ரேபிடோ போட்டு அங்க போய் பனையூர்ல போய் இறங்குறாரு. 40 பேரை பைக்ல எப்படா கூட்டின்னு வருவாரு அவரு. இட்னு போறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. நீ என்னடா பேசுறீங்க? எப்படியோ ஒண்ணு போராடி அவங்க ஆசைப்பட்ட மடக்கு ஊதி சின்னத்தை வாங்கிட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கருதுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வெற்றியா பார்த்தா பார்க்கட்டும், சிரிப்பா சிரிக்கும், ஊதிக்கிட்டு போகும்ல இப்ப தேர்தல்ல, அப்ப தெரியும். சரி, நான் பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.